கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 10:9. மேத்யூ 10:9. உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது. அதாவது, இப்போ நீங்கள் போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. பிசாசுகளை துரத்துங்க, வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குங்க, இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் என்ன பண்ணீங்க, இலவசமாய் பெற்றீர்கள், அதனால் இலவசமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, எண்ணெயை நம்பி போங்க. அதாவது இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுப்புகிறாரு. அனுப்பும்போது தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்வது என்னென்னா, நான் அனுப்புகிறேன், நீ என்னையை விசுவாசிச்சு போ, உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன் என்று நீ நம்ப வேணும். நீ என்ன நம்பக்கூடாது, நீ உனக்கு இருக்கிற பொருளாதாரத்தை, ஏன்னா அந்த காலத்தில் பொண்ணு வெள்ளி செம்பு இல்லை பணம், இந்த காரியங்கள் தான் அவங்களுடைய ஆதாரம். அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணு, போ. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்ப்பதற்கு முன்பாக சவுலும் சவுளுடைய வேலைக்காரனும் போகிறாங்க. அவங்ககிட்ட எல்லாம் தீர்ந்து போச்சு. கடைசியாக போகும்போது தான் நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே தீர்ந்து போச்சே, இப்போ போய் தீர்க்கதரிசிக்கு என்னத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் வர்றதை பார்க்குறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை அனுப்புகிறேன், அதனால் நீ என்னையை நம்பி போ. அப்போ பிரதானமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே அவங்களுக்கு சொல்லுவது என்னென்னா, நான் உன்னை அனுப்புகிறேன், உனக்கு எந்த ஒரு தேவைனாலும் அதை நான் சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் போக வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே சொல்கிறார். ஏன்னா இது ரொம்ப ஒரு மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு சபைகளில் அந்த மாதிரி கர்த்தரை நம்பி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டானா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் முடவன் ஒரு 38 வருஷமாக உட்கார்ந்துருக்கிற ஒரு முடவன் பேதுரு, யாக்கோபு, யோவானை பார்த்து, ஐயா தான தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, பேதுரு அவனை பார்த்து, எங்களை பாரு, எங்ககிட்ட என்ன இல்லை, வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் என்ன இருக்குது, நசரேனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன, இவர்கள் இப்பொழுது மாத்திரமல்ல, அப்பொழுதும் அவர்கள் வைத்து கொண்ட அதே காரியத்தில் வாழக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதனால தான் ஆதி திருச்சபை மிகவும் வல்லமையாக கர்த்தரை மாத்திரம் நம்பி வாழ்ந்ததுனால அவர்கள் ரொம்ப தைரியமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்களால பிரசங்கம் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட எந்த வெள்ளியும் இல்லை, எந்த பொண்ணும் இல்லை, எந்த சொம்பும் இல்லை. அவங்கக்கிட்ட விலை மதிப்பற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமம் மாத்திரம்தான் இருந்ததை ஒழிய உலக பிரகாரமான மாம்ச பிரகாரமான காரியம் எதையுமே வைத்து கொள்ளவில்லை. அவர்கள் முழுக்க முழுக்க கர்த்தரை மாத்திரம் நம்பி ஊழியம் செய்தவர்கள். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நிறைய பேர் ஊழிய அழைப்புனா என்னமோ முழு நேர அழைப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஆனால் என்னென்னா, முழுமையாக நம்ம எல்லோருமே அழைக்கப்பட்டவர்கள், நம்ம எல்லாருமே கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், நம்ம எல்லாருமே கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள். அப்போ நம்ம அனுப்பப்பட்டோம்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய பணித்தளம். வேறெவர் யூ ஆர், தட் இஸ் யுவர் மிஷன் ஃபீல்டு. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய மிஷன் ஃபீல்டு. இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்கன்னா உங்கள் ஸ்கூலு, நீங்கள் ஒரு லாயராக இருக்குன்னா உங்கள் கோர்ட்டு, நீங்கள் ஒரு போலீஸ்காரனாக இருக்குன்னா உங்கள் போலீஸ் ஸ்டேஷன், நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்குன்னா உங்கள் ஐடி கம்பெனி, நீங்கள் ஒரு நர்ஸாக இருக்கீங்கன்னா உங்கள் ஹாஸ்பிட்டல், நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கிறீங்கன்னா உங்கள் ஹாஸ்பிட்டல். இப்படி எங்கே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் பார்க்கறது என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ஊழியம் பார்க்க போகிறீங்க. இப்போ அன்றாட நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அங்கே ஊழியம் பார்க்கறதுக்கு நீங்கள் கர்த்தர் எனக்கு காசு கொடுத்தா தான் செய்யணும்னு நினைப்பீங்களா? இல்லையே. ஏன்னா உங்களால் என்ன செய்ய முடியும், நீங்கள் அன்றாட வேலைக்கு போகும்போது அங்கே உள்ள பணியில் என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடிய மக்களாக வந்துடுவீங்க. அதைத்தான் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போங்க, போகும்போது என்னையை மாத்திரம் விசுவாசித்து போங்க. இன்றைக்கு ஒரு அவலமான நிலைமை என்ன, இன்றைக்கி சபைகளுக்கு எல்லா சொத்து இருக்குது. எல்லா சபைகளுக்கும் என்ன பெருவாரியான சொத்து இருக்குது. எல்லா சபைகளுக்கும் ஏதாவது ஒன்று இருக்கிறதுனால அவர்களால் என்ன பண்ண முடியல, எங்ககிட்ட ஒன்றும் இல்லை, எங்ககிட்ட இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார் என்று காட்டக்கூடியது இல்லை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபைகள் எல்லாமே இன்றைக்கும் வாடகை கட்டத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கு. எந்த சபையும் நம்ம சொந்தமாக கட்டடம் வாங்கலை. கட்டடம் வாங்கினாலே கட்டடத்தை ஆராதிக்கக்கூடிய மக்களாக மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன கட்டடத்தை கொடுத்தாலும் இல்லைனாலும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று அவரை சார்ந்து அவருக்கென்று உண்மையாக ஊழியம் செய்கிறீங்களா? அதைத்தான் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு. நீ என்னைய நம்பி போ, என்னுடைய நாமத்தை நம்பி நீ விசுவாசித்து வாழு என்று சொல்லக்கூடியதாக. வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ அந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, ஊழியத்திற்கு பணம் தேவை, ஊழியத்திற்கு பொன் தேவை, வெள்ளி தேவை என்பதை காட்டிலும் எங்களுக்கு தேவை, பிரதானமான தேவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்யும்போது ஊழியம் தானாக நடைபெறும் என்பதை உணர்ந்து உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.